நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஜூன் மாதம் வியாழக்கிழமை 11/6/2026 தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 தொடக்கம் 11:30 வரை, பின் மாலை 12:30 தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று மதியம் 1:30 தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து அமகண்டமாக இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:52க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த திதியாக இன்று மாலை 6:29 வரை ஏகாதசி திதியும் பின்பு துவாதசி திதியும் நிலவுகிறது. அடுத்த நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 4:14 வரை ரேவதி நட்சத்திரமும் பின்பு அஸ்வினி நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து சந்திராஷ்டம நட்சத்திரங்களை பார்க்கலாம். இன்று அதிகாலை 4:14 வரை பூர நட்சத்திரமும் பின்பு உத்தர நட்சத்திரமும் நிலவுகிறது. பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 28ஆம் நாள் 11/6/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவரை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. பொதுவாக நாம் ஆசார சீரராக ஆலய வழிபாடுகளை செய்து இந்த நவக்கிரகங்கள் உள்ள ஆலயங்களிலே நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற செல்வங்களை கொட்டி கொடுக்கின்ற குபேரனுடைய திசையாகிய வடதிசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்கள் பொன்னச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த ஜாதக ரீதியாக நமக்கு வியாழ சுகம் போதாது என்று சொல்லுகின்றவர்கள் இவ்வாறு இந்த வியாழக்கிழமைகளிலே வியாழ பகவானுக்கு
மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர் அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற வகையிலே குரு பகவானுடைய அனுக்கிரகத்தையும் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இப்பொழுது இந்த பல்வேறு ஆலயங்களிலே ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்தை தீர்த்த உற்சவமாக கொண்டு 10 நாள் உற்சவங்கள், 15 நாள் உற்சவங்கள், 12 நாள் உற்சவங்கள், 25 நாள் உற்சவங்கள் நடைபெறும். அதில் இந்த 25 நாட்கள் 15 நாட்கள் உற்சவங்கள் நடைபெறுகிற ஆலயங்களில் உற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கும். அவ்வாறு அந்த உற்சவம் என்கின்ற பொழுது உன்னதமான யாகம். அந்த உற்சவத்திலே ஒரு சிறப்பு இந்த யாகசாலை கொண்டு. நாம் பொதுவாக பல்வேறு நாட்களிலே அபிஷேகங்களை பார்த்திருப்போம், ஆராதனை பார்த்திருப்போம், சுவாமி வலம் வருவதை பார்த்திருப்போம். ஆனால் இந்த மகோற்சவ காலங்களிலே ஒரு தனித்துவமான சிறப்பு. சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற பொழுது அந்த ஈசான மூலையிலே யாகசாலை அமைக்கப்பட்டிருக்கும். அந்த யாகசாலை வித்தியாசமானதாக இருக்கும். நாம் ஏனைய ஒரு கும்பாபிஷேகமோ சங்காபிஷேகமோ செய்யப்படுகின்ற பொழுது யாகசாலைகள் 4 பக்கங்களும் வாசல்கள் வழியாக இருந்து கிழக்கு நோக்கிய பூர்வ திக்கு என்கின்ற கிழக்கு நோக்கி அந்த யாகசாலை அமைத்து அங்கே யாககுண்டங்கள் வைத்து ஆகுதியில் நடைபெறும். ஆனால் இந்த உற்சவ காலங்களிலே மேற்கு நோக்கி யாகசாலை இருக்கும். ஒரே ஒரு வாசல் தான், மேற்கு வாசல் மட்டும்தான் திறந்திருக்கும். இந்த உற்சவத்திலே இது ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடிய யாகம். அதனாலே தான் இந்த உற்சவம் என்று சொன்னாலே உன்னதமான யாகம். இந்த மகோற்சவத்திலே அங்கே நடைபெறுகின்ற இந்த யாகத்திலே செய்யப்படுகின்ற ஆகுதிகள் குறைவில்லாமல் நடைபெற வேண்டும். அதனாலே தான் காலை மாலை வேளைகளிலே சுவாமி உள்வீதி வலம் வந்ததும் அங்கே யாகசாலைக்கு முன்னே வந்து சுவாமி நின்று கொள்வார். சுவாமி கிழக்க பார்க்க நிற்கிற பொழுது மேற்க பார்க்க யாகசாலையிலே ஆகுதிகள் பூர்ணாகுதிகள் வழங்கப்படுவது இவ்வாறான சிறப்புகளோடு கூடியது. இந்த யாகசாலையுடைய சிறப்புகள் இந்த உற்சவங்களை பற்றி தொடர்ந்தும் வருகின்ற நாட்களிலே சிந்திப்போம் என்று கூறி, இந்த மகோற்சவ காலங்களில் நாம் ஆலயங்களிலே சென்று தொண்டுகள் செய்வது, இறை பிரார்த்தனைகள் செய்வது, வழிபாடுகள் செய்வது, நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே அமைந்து, நாம் இன்று வியாழக்கிழமையிலே வியாழ பகவானையும் வழிபாடு செய்து இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதிக்குள் நுழையலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 11/6/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் ஈடுபடுகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், நிதானம் தேவை. மிதுன ராசி மிருகசிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் உண்டு, சிறப்பான அனுகூலங்கள் கிடைக்கும்.
கடகராசி புனபூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றிகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பானதாக இருக்கும். சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே வெற்றிகள் உண்டு. கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு, பணவரவு உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாதி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இந்த நாளே அலைச்சல் நிலை இருக்கும், மந்த நிலை இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளே நிதானத்தோடு செயற்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இந்த நாளே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும், தொழில் முன்னேற்றங்களிலே இடைஞ்சல் இருக்கும், நிதானம் தேவை. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே சிறப்புகள் அமையும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிறப்புகள் உண்டு, மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமானதாக அமையும். இன்றைய சிந்தனை, இல்லங்களிலே நாங்கள் வழிபாடு செய்வதை பற்றிய ஒரு சிந்தனையை பார்ப்போம். நாங்கள் எமது இல்லங்களிலே எல்லோருடைய இல்லங்களிலும் சுவாமி அறை என்று ஒரு அறையை நாங்கள் வைத்திருப்போம். ஆனால் எங்களுடைய மரபிலே அந்த சுவாமி அறை என்பது தனியாக இருக்க வேண்டும். அது வாஸ்து சம்பிரதாயமாக தனியாக இருப்பது மிக மிக நல்லது, உன்னதமானது. அந்த அறையிலே நாங்கள் எங்களுடைய இருப்பை தவிர்த்து கொள்வது மிக நல்லது. சுவாமி அறை என்பது வழிபாட்டுக்கு மட்டுமே நாங்கள் பாவிக்கப்பட வேண்டியதாக இருந்தால் அந்த இல்லத்துக்கு தனித்துவமான சிறப்பு உண்டு. நாங்கள் ஆலயத்தை எப்படி புனிதமாக பார்க்கின்றோம், ஆலய வழிபாட்டை எப்படி புனிதமாக நோக்குகின்றோம், அதே போலதான் இந்த சுவாமி அறை என்பதும் எங்களுடைய இல்லத்திலே தனித்துவமாக இருக்க வேண்டும். அங்கே நாங்கள் தேவையற்ற வழிபாடு செல்லப்போகின்ற நேரங்களில் மட்டும் அந்த அறைக்குள்ளே சென்று வழிபட்டு நாங்கள் பாராயணங்கள் செய்து விளக்கேற்றி வைத்து பாராயணங்கள் செய்து பதிகங்கள் பாடி தியானமாக இருந்து எது எங்களுடைய முறைகளோ அதை பின்பற்றி வழிபட்டு வெளியே வந்துவிட்டால் அந்த அறை சாற்றப்பட்டு விட வேண்டும். அங்கே தெய்வீகம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அது அந்த இல்லத்துக்கே சிறப்பை கொடுத்து விடும். இது வாஸ்து சம்பந்தமான ஒரு முறைமை. அதாவது சுவாமி அறை வழிபாட்டறை தனியாக இருப்பது அந்த இல்லத்துக்கே மிகவும் நன்மையும் சிறப்பையும் கொடுத்து விடுகின்றது. அதை நாங்கள் எல்லோரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். வழிபாட்டு அறையை நாங்கள் வேறு விடயங்களுக்கு சம்பந்தப்படுத்தக்கூடாது. இது வழிபாட்டோடு மட்டும் இருக்க வேண்டும். அதிலும் காலை மாலை இருவேளைகளிலும் அங்கே விளக்கேற்றப்பட வேண்டும், தூய்மை பேணப்பட வேண்டும். அந்த அறையினிலே தேவையற்ற பொருட்கள் இருக்கக்கூடாது. வழிபாட்டுக்குரிய பொருட்கள் மட்டும் அந்த அறையில் இருக்க வேண்டும். இப்படியான தனித்துவமான முறைகள், தனித்துவமான செயல்பாடுகள் அந்த இல்லத்துக்கு நிறைந்த லட்சுமி கடாட்சத்தையும் பெருமையையும் புகழையும் வாரி வழங்கி விடுகின்றது. எனவே இல்லம் என்கின்ற கோவிலில், இல்லமே எங்களுக்கு ஒரு கோவில், அந்த கோவிலுக்குள்ளே இருக்கின்ற வழிபாட்டறை இன்னும் புனிதமானதாகவும் இன்னும் மேன்மையானதாகவும் அமைகின்ற பொழுது அந்த இல்லத்துக்கு அது ஒரு தனித்துவமான சிறப்பை கொடுத்து விடுகின்றது. நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக, இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இக்குறளினுடைய பொருளை பார்க்கலாம்.
பொருள் கெடாத தன்மையும் மாட்சியில்லாத மனமும் தகுதியற்ற மகிழ்ச்சியும் தலைவனாக இருப்பவனுக்கு குற்றங்களாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இக்குறளினுடைய பொருளாக பொருள் கெடாத தன்மையும் மாட்சியில்லாத மானமும் தகுதியற்ற மகிழ்ச்சியும் தலைவனாக இருப்பவனுக்கு குற்றங்களாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.